அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 69. ஃபில்லிங் த blanks வித் கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓகே. ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ்னே ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. சிலபஸில் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தேன். ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயில்டு நோட்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல டீட்டெயில்டு நோட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங்னா என்ன மாதிரி ஸ்பெல்லிங் ஆஃப் எரர்ஸ்லாம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஃபொனோட்டிக் எரர்ஸ்ன்னு சொல்கிறது, ஒமிஷன் எரர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷன் எரர்ஸு, அதிக தேவையில்லாத இடத்துல எக்ஸ்ட்ரா லெட்டர் போடுறது, டிரான்ஸ்போசிஷன் எரர்ஸு, அது மாதிரி ஹோமோஃபோன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் எரர்ஸு, காமன் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஈக்கு முன்னாடி ஐ வரணுமா வரக்கூடாதா, சிக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இ சைலண்ட்டாக வரும் அந்த மாதிரி வேர்ட்ஸு, டபுள் கன்சோனன்ட் வர்ற வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ளூரல்ஸ் ஆஃப் நவுனில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. நவுன் வந்து காமன் நவுன்லாம் ப்ளூரல் மாதிரியே இருக்கும், அந்த மிஸ்டேக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் டு ஐ ரூல்னு ஒன்று கொடுத்துருக்கேன். வேர்ட்ஸ் எண்டிங் இன் ஏபிஎல்இயா இல்லை ஐபிஎல்இயா அப்படிங்கிற வேர்ட் கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் மாற்றுறதுல இருக்க கன்ஃபியூஷன்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே மேக்ஸிமம் என்னென்னலாம் எரர் வருமோ எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பட் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்களேன், கடைசியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், யூஸ் ஸ்பெல் செக் அண்ட் டிக்ஷனரி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரூஃப் ரீடிங். இந்த ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ இதை ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டாட முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபில்லிங் த blanks வித் கரெக்ட் ஸ்பெல்லிங். த ரெஸ்டாரண்ட் ஆஃபர்ஸ் எ வைட் வெரைட்டி ஆஃப் டெலிசியஸ் விக்சுவல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏ விக்சுவல்ஸ், பி விக்சல்ஸ், சி விக்சுவல்ஸ், டி விஸ்சுவல்ஸ். ஸோ எல்லாமே ஒரே விதமான ப்ரொனன்சியேஷனில் இருக்குது. எல்லாமே என்ன செய்யுது, ஒரே விதமான மீனிங்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஸ்பெல்லிங் எங்கே கட் ஆகுன்னு அவன் கொடுத்துருக்க ராங்கான ஆன்சருக்கு அப்படி ஒரு வேர்டே இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ சி ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு வேர்டே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நம்ம கரெக்ட் ஸ்பெல்லிங் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய விதமான வேர்ட்ஸை நம்ம வந்து என்ன சொல்கிறது, கண்ணால் பார்த்துருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி. ஏன்னா இதெல்லாம் ரூல்ஸ். நான் சொன்ன அந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப், அதெல்லாம் உட்காந்து படிச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் இப்போ அந்த ரூல்ஸை எக்ஸப்ஷன் பண்ணி தானே இந்த கேள்வி வந்திருக்கு. அந்த ரூல்ஸ் ஒரு பக்கெட் இருந்தாலும் அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி தானே இன்னொரு கேள்வியே வந்திருக்கு. நான் கரெக்டாக ஒரு ஸ்பெல்லிங்கை கொடுத்துட்டு நானே தப்பாகவே மேக் பண்ணலாமே ஒரு 3 வேர்ட்ஸை, இல்லையா? எந்த வித ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல். ஸோ அப்போ நமக்கு கரெக்டான வேர்ட்ஸை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு ஒக்காபுலரியில் நம்ம பார்த்துருக்கணும், இல்லை ஏதாவது நியூஸ் பேப்பர்லேயோ புக்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அந்த வேர்டை கிராஸ் பண்ணியிருந்தால் தான் இதை ஈஸியாக என்ன செய்ய முடியும், இந்த கொஸ்டினை அணுக முடியும். ஓகேங்களா? இதில் ஒரு ஆன்சரை வந்து ஈஸியாக பி ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம தூக்கலாம். ஏன்னா விக்டல்ஸ் அப்படிங்கிறது விக்சுவல்ஸ் ஏ இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இஎல்எஸ்ங்கிற யூக்கு பக்கத்தில் ஏ தான் ஆப்வியஸாக வரும். ஆனால் இ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், எலிமினேட் பண்ணலாம். இப்போ விக்சுவல்ஸான்னு பார்க்கும்போது ஓகே, சியில் நிறைய ஆப்ஷன் இருக்கனால ஏவை நம்ம ஆன்சராக குறிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம சார்ட் அவுட் பண்ணால் தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பெல்லிங் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சா பரவாயில்ல. அர்த்தம் புரியுது, அர்த்தம் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சிக்கல்ல மாட்டிப்போம். ஸோ அப்போ என்னதான் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ விக்சுவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃபுட்டு ஃபார்மேட். டெலிசியஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக டெலிசியஸ் விக்சுவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விக்சுவல்ஸ் அப்படிங்கிறதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன, உணவுப் பொருட்கள். அப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், பார்த்துருக்கணும். ஓகே, அப்படி பார்த்துருந்தாலும் அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ட்ரக்சர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யூக்கு பக்கத்தில் இ வர்றதை விட ஏ தான் நிறைய அதிகபட்சம் வார்த்தைகள் வரும். விர்ச்சுவல், விர்ச்சுவல்னு ஒரு வேர்டு நமக்கு தெரியும். அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம சார்ட் அவுட் பண்ணால் தான் உண்டு ஆன்சர். யூக்கு பக்கத்தில் ஏ தான் வரும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இதையும் ஒரு ட்ராப்பான கேள்வியாக தான் பார்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 70 கொஸ்டின்ஸ் நெருக்கி வந்துட்டோம்.
ஓகேங்களா? ஆனா அந்த 70 கொஸ்டின்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப டஃப்ன்னு பார்த்ததுன்னா, ஒரு 5 கேள்வி கூட இப்போ 5 கேள்வின்னு வச்சுக்கலாம். ரொம்ப டஃப். இத வந்து ரொம்ப இதுல மிஸ்டேக் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு. இன்னும் 30 கொஸ்டின் இருக்கு. அந்த 30 கொஸ்டின்ல இன்னும் 5ன்னு எடுத்தா கூட, ஒரு 10 கேள்வி தான் நம்மளுடைய டஃப்பான ஏரியாவ என்ன சொல்றது? அனலைஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இத கண்டிப்பா படிச்சிருங்க. ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ்ங்கிறத படிச்சிருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு உதவும் படிக்கிறப்ப. பட் இந்த மாரி ரூல்ஸ பிரேக் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது, நம்ம கொஞ்சம் சிந்திச்சு தான் நம்ம என்ன செய்யணும்? ஆன்ஸர போடுற மாரி இருக்கும். சரிங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.